அது தமிழர்களாக உணர்ந்திருக்கிற நமக்கு அந்த உண்மையாகவே வருத்தம் தருகிறது. அரசியல் லாபத்துக்காக போனவர்கள் அதை பற்றி கவலை இல்லாமல் எவ்வளவு மானக்கேடு ஏற்பட்டாலும் அதை சகித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் காலப்போக்கில் முற்றிலுமாக மாறும். இப்போது மாற வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. அது ஏனென்றால் தமிழர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் எனும் போது தமிழர்களுக்கான தலைமையாக இவர்கள் உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட, காங்கிரஸ் உட்பட, கம்யூனிஸ்டுகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லாரும் தமிழர் உரிமையை இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள். இனி தமிழர், தமிழ் தேசியம் என்று பேசாமல் இந்த நிலத்தில் அரசியலே இல்லை என்ற நிலையை உருவாக்கியதுதான் நாம் தமிழரின் அண்ணன் செந்தமிழன் சீமானின் மகத்தான சாதனை. அது அந்த விழிப்பு இருக்குல்ல, ஒரு கட்டத்தில் அது உருவாகித்தானே தீர வேண்டும். 1965 மொழிப்போருக்காக எந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு உள்நாட்டு போர் தமிழர்கள் நிகழ்த்தினார்கள். அதற்கான அடையாளத்தை, அந்த உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் போல பறித்து கொண்டது, கைப்பற்றி கொண்டது. அந்த லாபத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே தமிழனின் மொழி உணர்வையும் இன உணர்வையும் சிதைத்தால்தான் இவன் மீண்டும் நமக்கு எதிராக கிளர்ந்து எழமாட்டான் என்பதில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஐயா ஈவேரா அவர்கள் தொடங்கி எல்லோரும் இந்த துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை ஒற்றி பின்பற்றி வந்த இந்த அரசியல் தலைவர்கள், இவர்கள் அரசியல்வாதிகள். நீங்கள் சொன்னவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல. இவர்கள் தங்களுக்கான தேவைகளுக்காக குறைந்த இலக்கோடு ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அதற்காக செயல்பட்டவர்கள். அதில் கூட சில இடங்களில் சில தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய இலக்கில். ஆனால் ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக சிந்திக்க வேண்டும் என்பதிலிருந்து ஒரு கட்டத்தில் அவர்கள் பின்வாங்கினார்கள் இல்லையா? அதனோட நிலைதான் இது. இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாக, துரத்தப்பட்டவர்களாக, அவமானப்படுத்தப்படுகிறவர்களாக, தமிழர்கள் தலைவர்களாக அவர்கள் தங்களை உணராததால் அது ஏற்பட்டது. இனி அந்த நிலை இருக்காது, நீடிக்காது என்பதை அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த குற்ற உணர்ச்சியோடு திருமாவளவன் உட்பட எல்லோரும் புலம்புவதை நீங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள்.